வணக்கம். சத்யேஸ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2.5 கட்டி நெல்லிக்காய் கூடையும் 2 ரோல் கூடையும் தாங்க பார்க்க போகிறோம். நார்மல் பேஸில் ஒன்று, நெல்லிக்காய் கூடை ஒன்று, இந்த 2 கூடையும் தாங்க எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் அப்புறம் கலர் காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து டார்க் ஆரஞ்சு டார்க் க்ரீனும் வச்சு நான் இந்த 2 ரோல் கூடை வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து 6.25 அடியில் 25 ஒயர், ஸ்பேஸ் வந்து 10 வச்சுருக்கேங்க. நல்ல ஸ்பேசியஸாக இடம் இருக்கும். அதுக்கப்புறமால நீங்கள் டெய்லி யூசேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த கூடை வந்து கரெக்டாக இருக்கும். அடி போட்டோனையுமே வந்து குச்சி சொருவிடணுங்க. இது வந்து செக்குடு பேட்டர்னில் வந்து நான் அந்த கூடையை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது 5க்கு 5 அப்படிங்கிற மாதிரி 5x5 அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ் வர மாதிரி இந்த கூடையை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து 23 போட்டு ஒன்று வந்து மடக்கி விட்டுருக்கேன். இதோட கைப்பிடி வந்து 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே வந்து டார்க் க்ரீனில் வந்து இந்த கைப்பிடி வந்து போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் உள்ளார பாருங்கள், நாட்ஸ் எல்லாமே ஏணிப்படி முடிச்சு தான் ஹேண்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. இந்த கூடை எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி கூடையெல்லாம் வந்து நான் ஒரு 5 கூடை 10 கூடை அப்படிங்கிறது மாதிரி கூட நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். உங்களுக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து நெல்லிக்காய் கூடை. இந்த நெல்லிக்காய் கூடை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வெயிட்டாக இருக்குங்க. நம்ம நார்மல் நாட்டை கணக்கு பண்ணும் பொழுது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அந்த நார்மல் நாட்டு அளவுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்காதுங்க. இது வந்து கொஞ்சம் 2.5 கட்டே பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் நாட்டு 2 ரோல் கூடையோட கொஞ்சம் சின்னமாக தான் இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும் நெல்லிக்காய் நாட். ஆனால் நெல்லிக்காய் நாட் கூடைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல நம்ம எவ்வளோ வெயிட் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம ஹெவியான பொருள் எதுவும் யூஸ் பண்ணுறாப்புல இருந்தால் நம்ம நெல்லிக்காய் நாட்டில் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த நெல்லிக்காய் நாட் வந்து 2.5 கட்டு. இதோட கலர் வந்து என்ன அப்படின்னா பழுப்பு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பழுப்பு மஞ்சள் அதாவது ரொம்ப லைட் க்ரீன் அந்த கலரை வச்சு தான் நான் அந்த நெல்லிக்காய் அந்த ஒயர் வச்சு தான் அந்த நெல்லிக்காய் கூடை போட்டிருக்கேன். இதோட பேஸ் எவ்வளோது வச்சுருக்கேன், ஹைட் எவ்வளோது வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதோட ஸ்பேஸ் வந்து 21, சரிங்களா? இந்த சென்டர் நாட் இருக்குல்லையே அதில் வந்து 21 நாட் வரணுங்க. அந்த மாதிரி நான் இந்த கூடைக்கு வந்து மேக் பண்ணியிருக்கேன். 21 நாட் வச்சு இந்த சென்டர் இல்லாமல் மேலே வந்து 5 லைனும் கீழே 5 லைனும் மொத்தமே பேஸ் வந்து 11 லைன் வரும். நடுவில் சென்டராக வர்ற நெல்லிக்காய் நாட் வந்து 21 வருங்க. நம்ம வந்து ஒவ்வொரு ஒயர் விட்டுட்டு தான் வந்து இந்த நெல்லிக்காய் நாட் போடணும். அப்படி போட்டால் தான் வந்து இந்த கூடை வந்து கரெக்டான ஷேப்புக்கு வரும். ஹைட் வந்து 17 நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கேன். 17 நெல்லிக்காய் நாட் போட்டு உள்ளார மடக்கி விடுறது வந்து நார்மல் நாட் இருக்கு இல்லையா? அந்த நார்மல் நாட் போட்டு தான் மடக்கி விடணும். ஏணிப்படி முடிச்சு தாங்க போட்டிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த கூடையை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஹேண்டில் பாருங்கள், ஹேண்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு. உள்ளார பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்துங்க. 2.5 கட்டு கூட. அதாவது நம்ம மீடியம் சைஸ் கூட அப்படிங்கிறது நெல்லிக்காய் நாட்டை பொறுத்தவரையும் 2.5 கட்டு கூட 2 கட்டுக்கு மேலே தாங்க மீடியம் சைஸே கிடைக்கும் நமக்கு. ஏன்னா வந்து நெல்லிக்காய் நாட்டு வந்து 3 ஒயர் வச்சு போடுறதுனால வந்து ஒயர் அதிகமாக செலவாகும். கூட வந்து கொஞ்சம் சின்னமாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளார பார்த்தீங்களா நெல்லிக்காய் நாட்டு எவ்வளோ ஸ்பேஸ் தெரியுதுன்னு. கீழே வந்து நான் சில்வர் குமிழ் வந்து அட்டாச் பண்ணிடுவேங்க. இது மாதிரி நெல்லிக்காய் கூடையும் உங்களுக்கு வேறு கலரில் அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் கூடையில் வந்து அருங்கோண மாடலில் போடுவாங்க இல்லையா? அந்த நெல்லிக்காய் கூடை வேறு கலர் சூஸ் பண்ணி நடுவில் மட்டும் வந்து சிங்கிள் டாட். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் வந்து ஒரு நெல்லிக்காய் கூடை இமேஜ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மேலே அந்த ஸ்க்ரீனில் என்னோடய நெல்லிக்காய் கூடை தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாடலில் வேணாலும் நான் வந்து ரெடி பண்ணி தருவேங்க. அடுத்து வந்து ஹேண்டில் பார்க்கலாம். ஹேண்டில் வந்து 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து கூடைக்கு வந்து நான் ஈஸியாக எப்பொழுதுமே 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் தான் போடுவேன். அந்த ஹேண்டில் போடும் பொழுது வந்து எனக்கு கடகடன்னு வந்துடுறதோட ஒயரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறமால இந்த ஹேண்டிலில் வந்து ஒரு அடிக்கு வந்து ஒயர் எடுத்து இந்த சைடு ஹேண்டிலும் அந்த சைடு ஹேண்டிலும் வந்து இந்த பக்கெட்டு வந்து ஒரு ஒயர் எடுத்து இறுக்கி கட்டிடணுங்க. அப்போ தான் வந்து கூடை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரிலாம் கூடைங்க உங்களுக்கு வேணும். அப்புறம் மூடி போட்ட லஞ்ச் கூடை இது மாதிரிலாம் கூடைங்கெல்லாம் வேணும் அப்படின்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த கூடைங்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொரியர் உண்டான்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக கொரியர் உண்டு. சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஊரும் நாங்கள் அந்த ஊருக்கு வந்து கொரியர் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.